நசுருதீன் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறாங்க, பெண்கள் வியாபாரம் அல்லது வேலைக்கு செல்லுதல் மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண்கள் வேலைக்கு வியாபாரத்துக்கு செல்றதை பொறுத்த வரைக்கும் செல்லலாம். ஒன்றும் மார்க்கத்தில் தடை, வேலை செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது என்றெல்லாம் எந்த தடையும் இல்லை. தடையும் இல்லை என்பதை விட குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லிர்ரிஜாலி நசீபும் மிம்மக்தஸபு வலின்னிசாயி நசீபும் மிம்மக்தஸபுன. ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு உண்டு, பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன, அவங்கவுங்க இது வந்து நேரடியாக பல அர்த்தங்களை குறிக்கும் தான். சம்பாத்தியம் பண்ணதுன்னா நீ செஞ்சது, நீ செஞ்ச நல்லதுக்கான கூலி, நீ செஞ்ச கெட்டதுக்கான அதுவும் உள்ளடக்கும். பொருளாதாரத்தையும் கொடுக்கும். நீ ஈட்டுகிற பொருளாதாரத்தையும் அவங்க சம்பாதிச்சா அவங்க வச்சுக்கலாம், நீ அது அவங்களுக்கு உண்டு, நீ சம்பாதிச்சாலும் அதை நீ வச்சுக்கலாம் என்கிற கருத்தை இந்த வசனத்தின் வழியாக நம்ம பெறுகிறோம். ஆனால் மார்க்கத்தில் பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி கூட சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பொறுப்பு ஆண்களின் தலையில சுமத்தப்பட்டுருச்சு. நீங்க பொறுப்பெடுத்துக்குங்க, நீங்க உங்களுடைய உணவுக்கு, உடைக்கு, தங்குமிடத்துக்கு, மருத்துவத்துக்கு, தேவைகளுக்கு ஆண்களாகி நீங்க சம்பாதிச்சு கொண்டு கொடுங்கன்னு அந்த பொறுப்பு இங்க வச்சதுக்கு பிறகு அவங்க எதுக்கு சங்கடப்படணும், அவங்க எதுக்கு சிரமப்படணும்? வீட்டில் ராணி மாதிரி இருக்க வேண்டியதானே. வெளியே வந்து வேலைக்கு போய் ஒவ்வொருத்தையும் ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டில் நிம்மதி இல்லாமல், தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல், மாதவிலக்கு நேரங்களில் ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக ஓய்வெடுக்க முடியாமல் எதுக்கு? அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாமே, நீ சம்பாதிக்க எனக்கு கட்டாயம் வந்துச்சு, எல்லாத்தையும் வந்துட்டு கேளு, இன்னும் உனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வா, இன்னும் கொஞ்சம் உழைப்பை போடு அப்படின்னு கொஸ்டின் பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. அதுக்கான நியாயம் உங்களுக்கு இருக்கிறது, அது அவங்க தான் செஞ்சு தரணும் அப்படின்னு ஆண்களின் தலையில் இந்த பொருளாதார சுமை ஏற்றப்பட்டிருக்கிற காரணத்தினால இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் அதற்காக உழைக்க வேண்டிய அவசியமில்லை, கட்டாயமில்லை. அதே நேரத்தில் அவர்கள் உழைத்தால், சம்பாதித்தால், வேலைக்கு சென்றால் மார்க்கத்தில் குற்றமெல்லாம் ஒன்றுமில்லை. எப்பொழுது குற்றமாகும்? அந்த வேலைக்கு செல்லுகிற காரணத்தினால் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளை அவர்கள் அலட்சியப்படுத்தினாலோ, புறக்கணித்தாலோ, அல்லது மார்க்கத்தின் வரம்புகளை அதன் வழியாக மீறினாலோ அப்பந்தான் அவங்க குற்றவாளியாக ஆகுவாங்களே தவிர, அது அல்லாம தொழில் செய்ததனாலே, வியாபாரம் செய்ததனாலே அவங்கள குற்றப்பட்டியல்ல சேர்த்து விட முடியாது. தாராளமாக அவங்க சம்பாதிக்கலாம். இப்போ அவங்க மேலே உள்ள பொறுப்பு என்ன? குடும்பத்தில் இப்போ கணவர் வீட்டை விட்டு வெளியே வந்து சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. தன் கடமையை செய்வதற்கு வெளியே வந்துட்டார். இவர் வெளியே வந்துட்டாருன்னா வீட்டை பார்க்கறது யாரு? அந்த பொறுப்பை மனைவி கையில் கொடுத்துட்டு வந்திருக்க. நீ பார்த்துக்கம்மா, வீட்டை பார்த்துக்க, பெற்றோரை பார்த்துக்க, பிள்ளைங்களை பார்த்துக்க. அதையெல்லாம் உதறி தள்ளி விட்டு நானும் சம்பாதிக்க போறேன்னு போனா அப்போ ஓகே, மார்க்கத்தில் தடை. உன் பொறுப்பை செய்யி, அதுக்கு போய் எக்ஸ்ட்ரா உள்ளது ரெண்டாவது செய்யி. உன் ஆசையை, உன் விருப்பத்தை நீ என்னதான் செய்யி, மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குதான். ஆனால் கடமையை முதல்ல செஞ்சிரு, அதுக்கு பிறகு அடுத்தது அதை நோக்கி போ அப்படின்னு சொல்லும்ல. அதுக்கு உகந்த சூழல் இருக்குதான்னு பார்க்கணும். சரி, வெளியில் தொழில் செய்ய வரக்கூடிய இடங்கள்ல மார்க்க வரம்புகள் பேணப்படுகிறதா, அது மாதிரி ஹிஜாபை பேண முடிகிறதா, அந்நிய ஆண்களோடு பழகுகிற பழக்கத்திற்குரிய கட்டுப்பாடுகள், மார்க்க வரம்புகள் மீறப்படாமல் இருக்கிறதா, அதையெல்லாம் பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் இருந்து அவங்க பொருள் ஈட்டினால் மார்க்கத்தில் அது குற்றம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, அதுக்கான அனுமதி இருக்கிறது. இதில் ஏதாவது மிஸ் ஆகுது, அவங்களுடைய கடமைகளில், பொறுப்புகளில் குறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அவங்க போகிறதுங்கிறத தவிர்த்து கொண்டு இருப்பது, வீட்டில் இருப்பதுதான் அவர்களுக்கு மார்க்கம் காட்டுகிற வழிமுறையாக இருக்கிறது.